டே 76க்கான 3வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கங்க. ரொம்ப நாளுக்கு பிறகு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ரோமோ தான். ஏன்னா எப்போதுமே அர்ச்சனா, பூர்ணிமா, மாயா இதே மாதிரி பேசுகிற மாதிரி தான் ப்ரோமோ வருது. அதனால் நம்ம அந்த ஒரு கட்டுக்குள்ளே இருக்கோம். அதை தவிர்த்து இந்த பிக் பாஸ் வீட்டில் நிறைய தவறுகள் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் ரவீனாவால் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அதை சுட்டி காட்டணுமே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ப்ரோமோ இஸ் அ ஹியூஜ் எஃபெக்ட். ப்ரோமோவில் வரவங்க தான் பேசப்படுவாங்கங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கமல்ஜியனுடைய இந்த விஷயம் ரொம்ப அற்புதமாக எனக்கு பிடிச்சிருந்தது. காரணம் என்னென்னா, மணிக்கு நீங்கள் ஃபேவரட்டிசம் பண்ணதான் எல்லாம் நினைப்பாங்களம்மா, மொத்தமாக கொண்டு வந்து காசை கொடுத்தா அந்த புரிதல் உங்களுக்கு இல்லையாம்மா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக கேட்குறாரு. மணியினுடைய முகத்தில் ஈயாடலை. போன வாரம் தான் பாவம் என்னப்பா சொல்லி மாட்டிக்கிட்டாரு, ட்ரூ கலர் சொல்லி நின்றுட்டு இருந்தாப்புல. இந்த வாரம் ரவீனாவால் நின்று கொண்டு இருக்கின்றார், குற்றவாளி போல் நின்றுட்டு இருக்காரு. எனக்கு அதுதான் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த டான்ஸ் மாராத்தான் மணி வந்து வெற்றி பெறக்கூடிய அளவு உள்ள ஒரு ரவுண்டுங்க. இவங்களுக்கு புரியாத ஒரு குழந்தை போல, இவங்க குழந்தைய இவங்க விஷ்ணுனா அர்ச்சனாக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடாதீங்க, சண்டை போடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவங்க அந்த விஷமத்தன்மை உள்ள ஒரு ஆள். இவங்க குழந்தையே கிடையாது. இப்போ இவங்க ஒரு ஸ்பாய்லராக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத கமல்ஜி சுட்டி காட்டினா தான் மிக சரியாக வரும். இல்லைன்னா அந்த வீட்டில் தன் ஒரு குழந்தை போல நினைத்துக்கிட்டு அங்கங்கே சிண்டு முடிச்சு விட்டுக்கிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்த ரவீனாவின் அற்புதமாக சொன்னாருங்க, யூ ஆர் த ஸ்பாய்லர். யாருன்னா மணியின் கேம் வந்து நீங்கள் ஸ்பாயில் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா அந்த பையன் வெற்றி பெற்றிருப்பான். நீ அந்த பணத்தை கொடுத்து ஒரு ஃபேவரட்டிசம் பண்ணதுனால 2வது ரவுண்டுக்கு அந்த பையனை தகுதி பெற முடியாத பண்ணியிருக்காங்க. தகுதி இருப்பவன் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணப்பட முடியாத அளவு செஞ்சிருக்கமா ரவீனா அப்படிங்கிற அந்த உண்மையை ரொம்ப அழகாக உணர்த்தி இருக்கின்றார் கமல்ஜினே நான் சொல்லுவேன். அந்த ஸ்பாயிலருங்கிற அந்த வார்த்தை ரவீனாவுக்கு கண்டிப்பாக புரியும். முகத்தில் ஈயாடலை. இந்த மாதிரி ஆட்களையும் நிற்க வச்சு கேட்கணுங்க. இவங்க மற்ற பெரிய தவறுகள் சிறிய தவறுகள் இருக்கும்போது அதை பேசிட்டு இவங்கெல்லாம் தப்பிச்சு இது 10 வாரம் தாண்டி விட்டாங்கல்ல. சரியான நேரத்தில் சரியான ப்ரோமோ.